Hallelujah. Hadbarikavaravarik சோதரிக்கிறேன் 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 துதிக்கிறேன் துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. எல்ஷடாய் ஜி 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 கா ரபா 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 யெகோவா தேவனே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ ஜி 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 கா ரபா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. அன்பின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா வல்லமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. ஓ ரிஜரகரபரி கரித்தரகரபா ஆவியானவர் வல்லமையா இறங்கும்படி அப்பா டோரி பிபிபி கத்தி தரக்க என்னோடு இருக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. இயேசு மகாராஜாவுக்கு சோதரம் ஐயா. அப்பா சோதரம் ஞானத்தை கத்த நீ தரும்படிக்கு கெஞ்சுகிறேன் அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அடிமையை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஓ ஜிஜா ரகரவா அப்பா ஒரிபிகா கத்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரர் சொன்னது போல ஏசப்பா நீங்கள் என் அப்பா இந்த செய்தி முழுவதையும் என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளணும்ப்பா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படணும். எல்லா துதி கன மகிமையாவும் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபக்கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வாலிபன். அதாவது சங்கீதம் 119:9 உள்ளது. வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான். இப்போ உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான். ஏன்னா இந்த காலம் வாலிபர்களுக்கு இது பொல்லாத காலம். அதனால் வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும். இல்லை சாலமன் ஞானி என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வாலிபன் என்ன செய்கிறான்? ஒரு வாலிபன் நல்லா இருந்தானாலும் ஆனால் அந்த வேசியின் ஆடை ஆபரணம் தரிச்ச அவங்க என்ன செஞ்சிருவாங்க? மயக்கி பையங்களை என்ன செஞ்சுருந்தாங்க? ஹல்லேலூயா கெடுத்து சீரழிய வச்சுருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் அதுவும் தான் என்னதில் இருக்குது. அதாவது 7வது அதிகாரம் நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் அதாவது உன் இதயம் அவள் வழியில் சாய வேண்டாம். நீதிமொழிகள் 7:25 உன் இதயம் அவள் அதாவது வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த பெண்ணு ஒருத்தனுக்கு எதிர்பட்டா. ஆனால் தன்னுடைய இனிமையான வார்த்தைகளால் அவனை என்ன செஞ்சிருந்தா கவர் பண்ண பார்க்கா. ஆனால் இவை என்ன செய்யணும்? உன் இதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் ரொம்ப சொல்லுவா. எப்படி அந்த மனசை மாற்றணுமோ அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருவா. மாற்றதுக்கு அவள் முயற்சி பண்ணுவாள். நீதிமொழிகள் 7 அதில் அவள் அந்த இச்சகமான வார்த்தைகளை பேசி என்ன கெடுக்க பார்ப்பா. 7:9 நீதிமொழிகள் 7:9 சொல்லியிருக்கு. பேதையான வாலிபருக்குள்ளே பேதையான ஒரு வாலிபன் என்ன செஞ்சேன் கண்டேன். அவள் எப்படி உள்ளவளாம்? வாயாடி அடங்காதவா. அப்படிப்பட்ட அவள் தன்னுடைய இனிய சொற்களால் அவனை கவர் பண்ணி அவள் பின்னால் இவன் போகிறது எப்படி இருக்குதான்? ஒரு மாடு அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படுற மாட்டை போல கொல்லதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற தெரியாமல் பின்னால் போகிற மாட்டை போலவும், ஒரு வேடனுடைய கண்ணியில் இது கண்ணி இருக்குன்னு சொல்லி நினைக்காம அதில் அகப்பட்ட குருவி போலவும், மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் அவள் பின்னால் அவன் என்ன செய்தான் போகிறான் பாருங்க. இப்படி போகிறதோடைய எப்படி இவங்க போகிறாங்க.
அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு பின்னாடி போகிறவங்க எப்படி போகிறாங்க? மூடன் விலங்கிடப்பட்டு போகிறது போகிற, குருவி கண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிடுறது, மாடு அடிக்கப்படும்படி கொண்டு போகும்போது அது பாட்டில் அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படி என்ன செய்தான் போகிறான். இந்த குருவி இது கண்ணி தான் அப்படிங்கிறத அறியலை, இது விலங்கெடுப்பின வச்சு ஜெயிலுக்கு போகிறோன்றது அப்படி அதை நீதிமொழிகளில் அவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆனாலும் என்ன செய்ய மாட்டேக்காங்க, கேட்க மாட்டேக்காங்க. எங்கனை பார்த்தாலும் வாலிபர் கொலை, எங்கனை பார்த்தாலும் வாலிபர் விபச்சாரம் வேசித்தனம். நம்ம பாவம், நம்ம இந்திய தேசத்தில் விக்கிர ஆராதனையும் வேசித்தனமும் ரொம்ப என்ன செய்யுது, பெருகி போச்சு. ஆனாலும் தேவன் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, எந்த ஜனம் என்ன செய்யட்டும், இன்னைக்கு மனம் தருமா. அற்புதர் இயேசு, அற்புதர். அவர் எவ்வளவு அற்புதம், அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கி. அவர் உலகத்துக்குள்ளால ஓடுனா இப்படி தான். ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தரால் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் எப்படி நடத்தணும்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கணும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகள் போல வளருவாங்க. அந்த பொறுப்பு யாருக்கு உண்டு? பெற்றோருக்கு உண்டு. முதல்ல செல்ஃபோன், அவங்க எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன், அதில் இருக்க ஆபாசங்களை பார்த்துக்கிட்டு அவங்க தன்னை அறியாமல் என்ன செஞ்சுருந்தான், தன்னை பறி கொடுத்துருந்தான். பொம்பளை பிள்ளைகளும் என்ன செஞ்சிருந்தாளுங்க, அவங்க லேசான உடனே அப்படி விழுந்துருந்தாளுங்க. கடைசியில் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து எவ்வளோ, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறைய பலி, ஒருத்தன் பாவம் செய்தா அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்துக்கு தகுந்தாக்கில் ஆடுகளோ மாடு இப்படி பலியிட்டு அந்த இரத்தத்தை அந்த பலிபீடத்தில் தெளித்து அந்த பாவம் என்ன செய்து நிவர்த்தி ஆகுதுன்ட்டு. ஆனால் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மெய்யான ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டார். அடிக்கப்பட்டு நிந்தையை அனுபவித்து முள்முடி சூட்டப்பட்டு காரி துப்பப்பட்டு என்ன தப்பு பண்ணார்? ஒன்றும் இல்லை. அவர் உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார். குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். மரித்தோர் உயிரோடு எழும்பினாங்க. ஒரு விதவை தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான்ட்டு பாடைக்கு முன்னால் அழுதுட்டு வாரான். அவர் இரக்கமான உருக்கமுள்ள இயேசு கிறிஸ்து ஒன்று அவர் பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். வாலிபர் எழுந்தான் பாருங்க. இவ்வளவு அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிடு ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன், ஈடு இணையற்ற தெய்வம், நமக்காக அடிக்கப்பட்டார். யவீருடைய மகள் இறந்துட்டா, எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இவர் போய் அவன் மறிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தலித்தாகுமி அப்படின்னாரு. உயிரோடு எழுப்பினா 4 நாள் கல்லறையில் வச்சு நாட்டம் எடுத்த அந்த லாசருவை எப்படிப்பட்ட தெய்வத்தை எங்கும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர் இயேசு. அவரை பற்றி கொள்ளணும். இந்த பாவம் எண்ணம்லாம் என்ன செய்யாது, வராது. தேவ பக்தி உள்ளவங்களா பிள்ளைகள் என்ன செய்யப்படணும், வளர்க்கப்படணும். அப்படி தேவ பக்தி உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளால நீங்கள் வளர்த்தோம்னா மாத்திரம்தான் அவங்க ஒலிவ மர கன்றுகள் போல வளர முடியும். இல்லைன்னா அவங்க பாவத்தின் சம்பளம்
மரணம்தான். குடிகாரனாக மாறிடுதான், கொலகாரனாக மாறிடுதான், விபச்சாரக்காரனாக மாறிடுதான். கடைசியில் நோய் இல்லாத நோய் என்ன செய்தான், ஆஸ்பத்திரியில் இருக்கான். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அற்புதங்கள் நடந்துக்கும், ரொம்ப அதிசயங்கள் நடக்கும். நம்ம தீர்க்கதரிசிகளை கொண்டே ஆண்டவர் சொன்னார், நான் செய்ததை தானும் செய்வான், இதற்கு அதிகமாகவும் செய்வான்னு சொன்னார். பேதுரு தபித்தாள்னு ஒரு சகோதரி இறந்தபோது அவன்கிட்ட போய் தபித்தாளே எழுந்துருன்னு சொன்னார். அவள் எழுந்த பாருங்களேன், நான் செய்தது அப்படிப்பட்ட உண்மை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து. நான் செய்தது, அவர் செய்த அற்புதங்களை நம்மளும் செய்கிறதுக்கு எப்படி இருக்கணும், அப்படியே சத்தியத்தின்படி நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் உத்தமர். நமக்கு இருக்கு, ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்துருக்காரு. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யிருக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது எல்லாம் நம்ம அந்த இதெல்லாம் பார்த்து அதுபடி ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு கேடும் என்ன செய்யாது, வரவே வராது. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருவார், பாதுகாத்துக்கிடுவார். இப்போ இந்த எலிசா அன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இந்த எலிசா மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. கீழே விழுந்த கோடாரியை கூட அவர் மிதக்க பண்ணாராம். கோடாரிக்காரன் அழுதான், இந்த இரவல் வாங்கினதே அப்படின்ட்டு. உடனே அதை மிதக்க பண்ணி உன் கோடாரி எடுத்துக்க. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சவர் எலிசா. அவர் என்ன செஞ்சார், இந்த சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை எப்படியாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவரோட சண்டை போடுக்கு இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கூடி பேசுவாங்க. இது இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும். உடனே அவர் ஒரு ஆள் அனுப்பி, இந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க, அந்த இடத்துக்கு சீரிய ராஜா வாரான், உங்களை என்ன செய்வான், போர் தொடுப்பான், வேண்டாம் அப்படின்னு. அப்படி அவன் என்ன சீரிய ராஜா என்னென்ன செய்தானோ அதை அவ்வளவு இஸ்ரவேல் ராஜாட்ட இவர் என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். எப்படி சொல்கிறாரு, தேவாதி தேவன் அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, பேசுறாரு. நம்மள்கிட்ட பேசுவார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன்னை அதிகத்திலே நான் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பொழுது, அதாவது நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ பிள்ளைகளாகும்படி அதிகாரம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். எதுக்கு காலையில் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் உள்ள எவ்வளோ சமாதானமாக இருக்கும்னு. உங்கள் சிந்தனை வேற எங்கேயும் போகாதே. இயேசு என்ன செய்வார், கரம் பிடிச்சு நடத்துகிற கர்த்தர் அவர். நம்ம நேசிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறாரு. அந்த வெளிப்படுத்துறதின் மூலமாக அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருந்தாரு, இந்த சீரியா ராஜா என்னென்ன திட்டம் போடுறாங்க இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. உடனே இதெல்லாம் அந்த அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பித்தான் சீரிய ராஜா. உடனே கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எப்படி அந்த
இஸ்ரவேல் ராஜா நம்மளோட திட்டத்தெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு தான் அப்படின்னு. அப்போ அவன் ஒருத்தன் சொல்கிறான், ராஜாவே இந்த மாதிரி எலிசான்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவருக்கு எல்லாமே என்ன செய்யும் தெரியும், ஆண்டவர் சொல்லிடுறாரு, அவர் தான் என்ன செஞ்சார், இந்த இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி தப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு, அதாவது இல்லை அவனை என்ன செஞ்சிடணும், கொன்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எலிசாவை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இது எலிசாவுக்கும் அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் தெரியுது. அப்போ எல்லாம் நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. இந்த வேலைக்காரங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் எலிசா ஜெபம் பண்ணுறாரு, என்னை கேட்டர்ல சுவாமி அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி என்னை நீங்கள் என்ன செஞ்சனா எங்களை விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண உடனே ஏகப்பட்ட ரதங்களும் குதிரைகளும் எலிசா வீட்டை சுற்றி நிற்கிது. உடனே எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்ட்டு. உடனே அந்த இருதயத்தின் கண் மனக்கண்களை திறந்ததும் பார்த்தா இப்படி எல்லாம் இருக்குது. உடனே அவனுக்கு ஆமாம், ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்மளை பாதுகாக்கும்படி இப்படியெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ள பாருங்களேன், எந்த தெய்வத்தாலையும் முடியாது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஏன் சீரியா ராஜா இல்லைன்னா என்ன செஞ்சிருவார், எலிசாவை பிடிச்சி அடித்து கொலை பண்ணிடுவார். ஆனால் வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கப்படுவாய். கர்த்தருடைய கரணம் மேலே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தீங்குமே என்ன செய்யாது, வராது. இன்னொரு தடவை எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட சொன்னார், ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டுக்கிட்டு நீ ஒரு எலும்பு நிறைஞ்ச பள்ளத்தாக்கில் விட்டுக்கிட்டு நீ இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு. ஆண்டவரை எனக்கு தெரியாத நீங்கள் தான் அறிவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்தார், ஆவியை அனுப்புகிறாரு. உடனே அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து அந்த ஆவி என்ன செஞ்சிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளாலையும் பெரிய சேனையாக எழும்புனாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் தெய்வம் நம்ம தெய்வம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய நம்ம தெய்வம். அதனால் அந்த தெய்வத்தை நம்ம மறந்து, நம்ம அப்பா சிறியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எல்லாவற்றையும் ஒரு நாளைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திலே வரான் அப்படின்னு சொல்லி அப்பா இல்லை ஏசப்பா இல்லாமல், அதாவது துன்மார்க்கன் என்ன செய்கிறானா, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். அவன் தன்னுடைய பாவ கயிறுகளால் என்ன செய்தான், கட்டப்படுற. யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கருக்கு அறிவில்லையா, அப்பத்தை பச்சிக்கிறது போல ஜனத்தை பச்சிக்கிறார்களேன்னு. துன்மார்க்கன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சுன்னா அவன் நீதிமான், அவன் துன்மார்க்கன் அல்ல. அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம பாவத்தை சுமந்து தவிச்சு போய் இருக்காது. அதில் இளைப்பாறுதல் தர்றது, விடுவிக்கிறது யாரு? தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஞானமாய் நடக்கிறவர்கள் ஆகாயத்தில் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருப்பாங்களாம். ஞானமாக எல்லா காரியத்திலையும் என்ன செஞ்சிடணும், ஞானமாக நடக்கணும். வாலிபனே, நீ ஞானமாய் நட. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்.
ஞானமே முக்கியம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யார் தாரா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்போ நீ கர்த்தரை தான் பிடிச்சுக்கிடணும். அப்படி ஞானமாய் நடக்கிறவன் ஆகாயத்தில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பான். அப்படி பிரகாசிப்பான். பலரை நீதிக்கு உள்ளாய் நடத்துகிறவர்கள் என்ன செய்வாங்க? நட்சத்திரத்தை போல ஜொலிப்பாங்களாம். நீதியின் வழியில் நீங்கள் நடத்துனீங்கன்னா, உங்கள் நண்பருக்கு இயேசுவை பற்றி சொல்லி அது நீதியின் வழியில் அவர் நடத்தினா, நீ எப்படி இருப்பா? நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பாயாம். எந்தெண்டைக்கும் பிரகாசிக்கணும். நட்சத்திரத்தை போல எந்தெண்டைக்கும் பிரகாசிக்கணும். பாருங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னத்தை கேட்கணும்? நீ அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருப்பார். அவரே ஜீவன், அவரே தீர்க்காயுசு. கர்த்தர் நினைக்கிறான், நான் அதாவது கர்த்தருடைய கண்கள் மனிதனை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவனை சோதித்தருகிறது. நீ தப்ப முடியாது. நீ குடிகாரனா, நீ கொலகாரனா, நீ விபச்சாரக்காரனா, நீ வேசிக்கல்லனா வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஜீவனை கொடுக்கிற ஜீவாதிபதியை, அவருடைய சத்தியத்தை நீ கற்றுக்கொண்ட அதுபடி நீ நடந்து, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கு. நம்ம மனுஷன் இஷ்டம் போல அலைஞ்சாலும் நியாய தீர்ப்பு நாளில் அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கணக்கு கொடுக்கணும். எல்லாவற்றின் நிமித்தமும் அவன் நியாயத்திலே அவனை என்ன செய்வார்? கொண்டு வந்து நிறுத்துவார். நீ நம்ம செய்கிறதெல்லாம் தெரியாது நம்ம நினைக்க வேண்டாம். தயவு செய்து மனம் திரும்புங்க வாலிபர்களே. அந்த துர் இச்சை, காம விகாரம், விபச்சாரம், குடிவெறி, கொலவெறி, ஹல்லேலூயா, போதைக்கு அடிமையாகிறது, எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் இருந்து நீ இயேசுவை நேசி. இயேசு ரட்சகர், அவர் கரம் பிடித்து நடத்துவார். இம்மையிலேயும் உனக்கு ஆசீர்வாதம். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய மகா பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மகா பெரிய காரியங்களை அறிவிப்பார். அப்போது அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். பாவங்கள், உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர் இல்லை. பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மளை சுத்திகரித்து நம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார். நீ இஷ்டம் போல அலைஞ்சி நீ இங்கே உலகத்திலேயும் உனக்கு கஷ்டம். ஆனால் என்ன பங்கு கிடைக்கும்? கந்தகமும் அக்னி கந்தகம் எரியுத கடலில் தான் பங்கு கிடைக்கும். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசுவை தேடு. இம்மைக்கும் அவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ போகிற காரியத்திலலாம் உனக்கு வெற்றி கொடுப்பாரப்பா. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாருப்பா. நீ என்ன தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அப்பா நமக்கு இறங்குவார். சிறியானவள் அம்மா, அவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தால் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தயவு செய்து பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்று பொல்லாத வழிகளை விட்டு திருந்தி இயேசுவின் பிள்ளையாய் நீ நடந்தா உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உன்னுடைய கல்வியா, உன்னுடைய பதவியா, எல்லாமே தேவன் என்ன செஞ்சார்? உயர்த்தி வைப்பார்.
நீ நீதிமானாய் நீ என்ன செய்ய வேண்டும்? முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் கரம் பிடிச்சு உன்னை நடத்துவார். அடிமையெல்லாம் எவ்வளவோ கர்த்தர் என்ன செஞ்சுருக்காரு. காய்ச்சலாக படுத்திருந்தேன், ஒன்றும் எனக்கு 10 நாள் காய்ச்சல், ஆஸ்பத்திரி போகலை. எப்பா நீங்கள் தான் வரணும், எனக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்கணுன்னு என் தேவாதி தேவன் வந்து எனக்கு சுகம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தெய்வம். நம்ம கூப்பிடும்போது யாராக இருந்தாலும் சரி, தேவாதி தேவனை அப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் கட்டாயம் பதில் கொடுப்பார். அவர் செவி கொடுப்பார். பாவிகளை ரட்சிப்பதற்கே அவர் இந்த உலகத்துக்கு வந்தவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் என்ன செய்வார்? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புவீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா? சமாதானமாக இந்த உலகத்துலேயும் நீ நல்லா வாழலாம், பரலோகத்தில் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம். அப்படி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் ராஜாதி ராஜா. நம்மளை கரம் பிடிச்சி நம்ம முகத்தை தொடச்சி நம்ம எப்படி நம்மளை அழகு பார்க்குற தெய்வம் அவர். அந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை. தேவன் தான் மீது ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சோதரிக்கிறேன் அன்பு தெய்வமே பா, சோதரம் ஐயா. இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி ஐயா. அப்பா, அநேக வாலிப பிள்ளைகள் ஐயா தங்களை கெடுத்து கொண்டு இருக்காங்கப்பா. ஏசப்பா, இச்சை ஆவி கத்தாவே, பொல்லாத பிசாசு வாலிப பிள்ளைகளை இழுக்கிறான்ப்பா, பாவத்துக்கு இழுக்கிறான்ப்பா. இவங்களுக்கு விடுதலை கொடுக்கறது நீ மாத்திரமே தெய்வமே. கரம் பிடிச்சு நடத்த மாட்டீங்களா? மனம் திரும்பணும் ஆண்டவரே. இந்த செய்தி அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் ஐயா. கேட்கிறவங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும் சாமி. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அடிமை ஒன்றுக்கு உதவாதவள் ஐயா, ஒன்றுக்கு உதவாதவள் ஐயா. என் தேவாதி தேவனுடைய நாம மகிமைப்படணும் இயேசுவே. நீங்க பெருகணும், அடிமை சிறுகணும் சாமி. அநேகர் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கணும். கேட்டவங்க ரட்சிப்புகளாய் வரணும், மனம் திரும்பணும், உமை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையாவும் என் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெப கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.